ஒரு பில்டிங்க்கு ஃபவுண்டேஷன் எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி நாட்டியத்துக்கு அடவுகள் ரொம்ப முக்கியம். ஒரு லாங்குவேஜுக்கு வாக்கியங்கள் எவ்வளோ முக்கியமோ நாட்டியத்துக்கும் அடவுகள் ரொம்ப முக்கியம். அடவுகள் தான் ஒரு நடன மணிக்கு ஜீவநாடி அப்படின்னு சொல்லலாம். இப்போது கையாளப்படுற தட்டடவு, நாட்டடவு, தட்டுமட்டு, குதித்து மட்டடவு, கோர்வை அடவு, தீர்மான அடவு, சுற்றல் அடவு, சறுக்கல் அடவு, மண்டி அடவு, மக்குட்ட அடவு, இந்த அடவுகள் எல்லாமே வந்து ரொம்ப பேசிக்கான ஒரு அடவு. அதை பேசிக்குன்னு நம்மளால் சொல்லிட முடியாது. அதுதான் நமக்கு ஆதார பகுதி. அடவுகளை நிதமும் தினமும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த அடவுகளுக்கு வந்து ஒரு உயிர் கிடைக்கும். நீங்கள் 10 வயசில் ஆடின ஒரு நடனத்துக்கும் 20 வயசில் ஆடுற நடனத்துக்கும் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் இருக்கும். காரணம் ப்ராக்டிஸ், பயிற்சி. என்னுடைய குழந்தை வந்து பேசிக் ட்ரைனிங் எல்லாத்தையும் முடிச்சிட்டா அப்படின்னு ஈஸியாக சொல்லுவாங்க. பட் பேசிக் ட்ரைனிங் யாராலையும் முடிக்க முடியாது. அது எத்தனை வயசாக இருந்தாலும் சரி, அந்த ட்ரைனிங் நம்மளோட சேர்ந்து வந்துட்டே தான் இருக்கும் தவிர அதற்கு ஒரு நிறைவு கிடையாது. நம்ம இப்போது ஆடிட்டுருக்க இந்த அடவுகள் எல்லாமே சங்கீத சாராமிர்தம் அப்படிங்கிற நூலை தழுவி தான் இருக்குது.